ஏன்னா திமுக வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும், நியூஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதையே வந்து செய்தி நிறுவனங்களும் வந்து கண்ணை மூடிக்கிட்டு பதிவு செய்கிற மாதிரியே இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி திமுகவோடு சேர்ந்ததால் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைய போகிறார். கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவன் இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவை சந்திப்பார். அதில் எந்த மாற்றம் கருத்து போகலாம்ல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லாம் பார்த்துருப்பீங்க, உயர்நீதிமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அஃபிடேவிட் சார்பாக ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அந்த அஃபிடேவிட்டே வந்து தப்பான ஒரு அவங்க பெட்டிஷனை வந்து தவறான தகவலை வச்சு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா எங்கள் தலைவருக்கு நாங்கள் ஒரு அஃபிடேவிட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கரெக்டட் அஃபிடேவிட்டும் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒரு சில எஃப்ஐஆர் எல்லாம் விடுபட்டு போயிருந்துச்சு. அந்த எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் சரி பண்ணி நாங்கள் திரும்ப ஃபைல் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அஃபிடேவிட் என்ன ஃபைல் பண்ணியிருந்தோமோ அதையும் அப்புறம் ரெண்டாவதும் அவங்க எடுத்து போட்டாங்க. அதுவும் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களில் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ அஃபிடேவிட்டில் தவறான தகவலோடு வந்துருச்சு. இன்னொன்று அதெல்லாம் இன்றைக்கி அது மாதிரியான பெட்டிஷன்ஸ் எல்லாமே எல்லாருடைய நிறைய பேருக்கு அது மாதிரியான பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இந்த அஃபிடேவிட் டிஃப்ரென்சஸ்க்கு வந்து ஃபார்ம் 26க்கு ஏதாவது இஷ்யூனா அவங்க வந்து தனியாக தான் ஃபைல் பண்ணணும். இங்கே ஃபைல் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் கமிஷனில் தான் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு மட்டும் அவங்க வந்து இந்த டிஃப்ரென்ஸை அவங்க தவறான தகவலோடு அந்த விக்னேஷ்ன்ற ஒரு நபர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணணும்னு நாங்களும் கேட்டுக்க போகிறோம். ஏன்னா தவறான தகவல் வச்சு பண்ணியிருக்காங்க. நிறைய செய்தி நிறுவனங்கள் அந்த அஃபிடேவிட்டே என்னென்னு பார்க்காம, அதாவது அந்த ரிட் பெட்டிஷனே என்னென்னு பார்க்காம நிறைய பேர் வந்து சொத்து மறைக்கப்பட்டதா அப்படிலாம் வந்து நிறைய கார்டு போட்டிருக்கீங்க. இது கண்டிப்பாக வந்து தேர்தல் சமயத்தில் தவறான தகவலே பொய் செய்தியை திமுக என்ன சொல்கிறாங்களோ அதையே செய்தி நிறுவனங்கள் பரப்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா திமுக வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும், நியூஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதையே வந்து செய்தி நிறுவனங்களும் வந்து கண்ணை மூடிக்கிட்டு பதிவு செய்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஒரு மற்ற எல்லாத்துக்கும் வந்து இப்போ நாங்களாம் ஒரு தகவல் சொல்கிறோம். நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபாய் வந்து திருப்பரங்குன்றம் ஸ்டேஷனில் பிடிபட்டு அதை எங்களுக்கு வந்து தகவல் படி 1 கோடி ரூபாய் வந்து அங்கே பிடிபட்டதாகவும், ஆனால் அதற்கப்புறம் 50 லட்சம் ரூபாய் மட்டும் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு வரப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட தகவல் வந்துச்சு. அந்த தகவல் அடிப்படையில் நாங்கள் போகிற வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. நாங்கள் போய் அங்கே நின்று எலெக்ஷன் கமிஷனுக்கு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணி, அதற்கப்புறம் செய்தி நிறுவனங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி, அதற்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வச்சு, அப்புறம் கமிஷனர், கலெக்டர் எல்லாருக்கும் சொல்லி, முதல்ல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணி, ஸோ இதெல்லாம் நடந்து முடிவு காலையில் வரை செய்தி நிறுவனங்கள் ஒரு செய்தி நிறுவனங்களோட செய்திகளை பதிவு செய்யவில்லை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தவறான தகவலை வச்சு ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது எங்களோட தலைவருடைய அஃபிடேவிட் சம்மந்தமாக. அதில் என்ன இருக்குதுன்னு எல்லோரும் பார்த்துருக்கீங்க. அந்த ஃபார்ம் 26 அஃபிடேவிட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எல்லோரும் பார்த்துருக்கீங்க. அப்புறமும் தவறான தகவல் வச்சு ஒரு தேர்ட் ரேட்டட் பர்சன் வந்து ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை செய்தி நிறுவனங்கள் உடனே வந்து மறைக்கப்பட்டதா அப்படிலாம் செய்தி வெளியிடுவது கண்டிப்பாக இது வந்து அவங்களுடைய செய்தி நிறுவனங்களுக்கு இன்றைக்கி ஒரு நம்பகத்தன்மையை இழக்கிற ஒரு மக்களிடம் இழக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக அவர்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே திமுக என்ன செய்கிறாங்களோ, திமுக என்ன சொல்கிறாங்களோ, பெண் நிறுவனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்யும் இடத்துலேருந்து மாறி நடுநிலையான பத்திரிகையாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக அது எல்லாரும் செஞ்சு கொடுக்கணும். இல்லை நிறைய, அதாவது நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்த இஷ்யூ காலையில் 10 மணி வரைக்கும் நிறைய இடத்துல இல்லை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. நாங்கள் எல்லாம் ஸ்டேஷனில் இருந்தோம். நைட்டு 2 மணி வரைக்கும் ஸ்டேஷனில் இருந்தோம். அப்பயும் செய்திகள் கொடுக்கப்பட்டுச்சு. 50 லட்ச ரூபாய் பறிமுதல். தமிழ்நாட்டில் ஒரு கேண்டிடேட் கிட்ட அவங்க ஒரு திமுக நிர்வாகிகள்கிட்ட 50 லட்ச ரூபாய் பிடிப்பட்டது வந்து சாதாரண விஷயம் இல்லை. உடனே பிடிபட்டிருக்கு. ஒரு 12 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் தான் செய்திகளே வருது. 12 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் தான் ஒரு செய்தியை இல்லை தகவல் இல்லை அப்படி இல்லை தகவல் கொடுத்து உங்களுடைய செய்தி அவங்களுடைய நிருபர்கள்லாம் வந்து அவங்க அங்கே நேரடியாக பதிவு செய்த பிறகும், ஸ்டேஷன்லேருந்து பதிவு செய்த பிறகும், காலையில் எஃப்ஐஆர் காப்பி நாங்கள் அனுப்பிச்ச பிறகும், ஏன்னா எஃப்ஐஆரில் வந்து எஃப்ஐஆருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்ச பிறகு என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் அனுப்பிச்ச பிறகு கூட ஒரு சில மணி நேரம் கழிச்சுக்கு அப்புறம் தான் வந்து சின்ன ஒரு செய்திகளாக பதிவு செய்யப்பட்டது. சின்ன செய்திகளாக ஒரு செய்திகளாக பதிவு செய்யப்பட்டது. ஏன்னா 50 லட்ச ரூபாய் பிடிபடுறது ஒரே லாட்டாக பிடிபடுது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு திமுகவுடைய நிர்வாகிகள்கிட்ட எவ்வளோ பெரிய இதாக இருக்கும். ஸோ அதை வந்து சப்ரஸ் பண்ணணுன்னு ஒரு சில பேர் பண்ணுறாங்க. அந்த சப்ரஷனுக்கு செய்தி நிறுவனங்கள் இடம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஒரு தவறான தகவல் எங்களுடைய தலைவரை பற்றி வருது, அதை பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எங்களுடைய வேண்டுகோளாக வடிக்கிறோம். ஏன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க பத்திரிகைகளில் வர்றது அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸு. அதனால தான் உடனே இதற்கான எங்களுடைய இதை வந்து கருத்தை நாங்கள் பதிவு செய்யணும்னு நினச்சோம். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்.
மத வழிபாட்டு தலங்களில் வந்து கட்சி அடையாளத்தோட வந்து வாக்கு சேகரிக்க வழிபாடுகளில் என்ன கட்சி அடையாளம்? ஒரு அடையாளமும் இல்லையா. அவங்கவுங்களுடைய இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், வழிபடுறோம், எல்லாரும் வழிபாடுகள் என்ன இருக்குது? அதெல்லாம் வந்து சும்மா ஏதாவது அரசியலுக்காக பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் விஜய்க்கு போகிற ஒவ்வொரு வாக்குமே வந்து நோட்டாவுக்கு போடுற மாதிரி அப்படி சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. பாவம் அவர் சண்முகம் அவர்கள் வந்து அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, திமுகவோடு சேர்ந்ததால் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைய போகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்களுடைய தனித்துவத்தை இழந்ததே திமுகவோட சேர்ந்தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் முழுசும் வந்து தொழிலாளர்கள் பல போராட்டம் நடத்தியிருக்காங்க. எந்த இடத்துலையும் அந்த அவங்களுடைய கட்சியை சார்ந்த தொழிற்சங்கங்கள் வந்து போராட்டம் நடத்தினால் கூட, டாஸ்மாக் தொழிற்சங்கம், அப்புறம் இவங்க செவிலியர்கள் தொழிற்சங்கம், நிறைய இடத்துல கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்களே போராட்டம் நடத்துனாங்க. ஆனால் அதுக்கே வந்து அவங்க வந்து குரல் கொடுக்க முடியாமல், ஆதரவு கொடுக்க முடியாமல், நான் பேசியிருக்கேன், டாஸ்மாக் தொழிற்சங்கங்கள் அவ்வளோ கடுமையாக போராடினாங்க. அவங்களுக்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து குரல் கொடுக்க முடியாமல் வேடிக்கை பார்த்தாங்க. எல்லா இடத்துலையும் வேடிக்கை பார்த்தாங்க. சரி, ஏன்னா திமுகவை பகித்து கொள்ள வேண்டும் என்று அவங்களுடைய தனித்துவத்தை இழந்து எப்படி அண்ணன் திருமா இழந்தாரோ, எப்படி வைகோ தன்னுடைய கட்சியையும் தனித்துவத்தையும் இழந்தாரோ, அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டும் தமிழ்நாட்டில் தேஞ்சு வெளியே போயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க திமுக என்ன சொல்லுதோ அதை பேச வேண்டிய கட்டாயத்தில் அவங்களுடைய துணை கட்சிகளாக, அதாவது அவங்களுடைய கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கிற கம்யூனிஸ்ட்டோ அண்ணன் திருமாவோ எல்லாம் அப்படி தான் ஆகிட்டாங்க. அவங்களுடைய கட்சியில் இருக்க ஒரு பிரிவு அணிப்பிரிவு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவரெல்லாம் வந்து என்ன சொன்னாங்களோ அதை பேசியிருப்பாங்க. இதில் என்ன மத அடையாளம் இருக்குது? ஒன்றுமே இல்லைக்கா. அவருடைய விருப்பம். இப்போ நாங்கள்லாம் கோயிலுக்கு போகிறோம், எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. இதில் என்ன மத அடிப்படை? ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட். அங்கே போய் பிரச்சாரம் செய்தால் தான் தவறு. யாரும் பிரச்சாரம் செய்யவில்லை. அங்கே போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்றதோ இதுவோ வந்து யாருக்கும் வெந்ததில்லை. பிரச்சாரம் தானே செய்யக்கூடாது. அங்கே போய் வழிபடுறதுல என்ன தவறு இல்லையா? ஆமாம். இல்லை, பல வருஷங்களாக இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. முதலாவதாக தொழிலாளர்களுக்கு சேஃப்டி. இதுவரைக்கும் காட்டின எந்த வழிகாட்டுதலையும் யாரும் பின்பற்றுறதில்லை. ஸோ தொழிலாளர்களோட சேஃப்டியை உறுதி செய்யணும். ஏன் விருதுநகரில், சிவகாசியில் மட்டும் இது நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு அவசரமாக அப்ரூவல் கொடுக்கப்படுது. அது இல்லாமல் அதிக லாபத்திற்காக அங்கே வந்து தொழிலாளர்களுக்கு அந்த சேஃப்டியை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. காட்டுற வழிகாட்டுதலை பின்பற்றுறதில்லை. இதுக்கு அதிகாரிகள் தான் முதலாக, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் தான் காரணம். ஏன்னா எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கிற தொழிலாளருடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். அடிக்கடி இந்த விபத்துகள் இங்கே மட்டும்தான் நடக்குது. ஏன்னா அதிகப்படியான உற்பத்தி நடக்குது. அதே நேரத்தில் தொழிலாளர் சேஃப்டியை மைண்ட் பண்ணாமல் லாபத்தை மட்டுமே கணக்கில் வச்சு பண்ணுறாங்க. இதில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. இத்தனை நாளைக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுடைய எப்படி அவங்க வந்து அந்த இது எல்லாமே தனித்தனியாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ அவங்களுடைய கலவை செய்கிற அந்த சல்ஃபர் கலவை செய்கிற இடமும் தனியாக மெயின்டைன் பண்ணணும். அப்புறமா அவங்க கட்டுமானம் பண்ணுறதெல்லாம் தனியாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் பண்ணி காங்கிரீட் இதை வச்சு டெஸ்டிங் தனியாக பண்ணுவாங்க. அதுக்கும் தனியாக இருக்கணும். ஸோ இது எல்லாம் இல்லாமல் நிறைய இடத்துல இருக்குது. அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் சரியாக இல்லை. ஸோ இங்கே மட்டும்தான் இது நடக்குது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாவது இவங்க இந்த அரசியலில் அதிமுகவும் சரி, திமுகவும் சரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் பண்ணலை. ஒவ்வொரு வருஷமும் 20-30 உயிர்கள் அநியாயமாக பலியாகுது. கடுமையாக நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வடக்கம்பட்டியெல்லாம் நான் ஒரு 6 வருஷம் முன்னாடி பார்த்தோம். 35 பேருக்கு மேலே பலியானாங்க. செதறி பலியானாங்க. ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த பட்டாசு தொழிலாளர்கள் பலியாகிறதுலாம். ஒன்றுமே தெரியாமல் தினக்கூலியில் போய் 500-1000க்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரையே இழக்கிறது இருந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அது சரி செய்கிறதுக்கு இது வரைக்கும் இவங்க எந்த வழியும் பண்ணல. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? கிடையாது. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட கிடையாது. ஒரு அரசாங்கத்துலேருந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸாக தான் இன்சூர் பண்ணணும். எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலையில் இருக்காங்க. நீ கிட்டத்தட்ட ஒரு நெருப்பு மேலே அவங்களோட வேலை. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? பாதுகாப்பு இருக்கா? எதுவுமே இல்லை. அப்பாவி பெண்கள், அப்பாவி பசங்க வந்து போய் அவங்களுடைய தினமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போய் பலியாகிறாங்க. இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அரசாங்கம். கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு அமர்ந்த பிறகு இதெல்லாம் சரி செய்யப்படுவது. நிறைய விஷயங்கள் மக்களுக்காக அவங்க யோசிக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக மக்களுக்காக யோசிச்சு தான் எல்லா விஷயமும் சரி பண்ணணும். அது கண்டிப்பாக நாங்கள் தான் சரி பண்ண முடியும். இவங்க யாருமே சரி பண்ண மாட்டாங்க. எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம். எதுக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலாம். சார், ஆஸ்கர் விருது வாங்கினா நான் வந்து மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்காரு. நடிச்சுக்கிட்டே இருந்தால் நான் வந்து அவருக்கு அடிப்பேன். பிரகாஷ் ராஜ் மாதிரியான தனி நபர்களுக்கு நம்ம பதில் சொல்ல ஆரம்பித்தோம்னா ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு பதில் சொல்லுவாங்க. பிரகாஷ் ராஜெல்லாம் வந்து ஒரு தனி நபர்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தோன்னா ஒரு நாளைக்கு 1000 பேர். இவங்க எல்லாமே அட்டென்ஷன் சீக்கிங் பீப்புள். அவங்களுக்காக ஏதாவது எங்கேயாவது பேசினா 4 பேர் பார்ப்பாங்களே, கை தட்டுவாங்களேன்னு பேசக்கூடாது. ஸோ அவங்களுக்கு தனி நபர்களுக்கு பதில் சொல்லி நம்மளுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். வந்து 234 தொகுதிக்கு பெரிய மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பயணம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய தலைவர்கள் ராகுல் காந்தி, அமித்ஷா, மோடி தலைவர்கள்லாம் பயணம் பண்ணாங்க. அவங்களோட ஷெட்யூல்லாம் போட்ட மாதிரியே நடந்தது.
இப்போ தலைவரோட ஷெட்யூல் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் வந்து முழுமையாக வந்து அவர் எல்லா தொகுதி மக்களையும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இது எதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை, மக்களை எல்லாரும் தெரியும்ல. இப்போ எங்களுடைய தலைவருக்கும் அந்த பிரச்சனை, எங்களுடைய அனைத்து வேட்பாளருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் எல்லாம் போட்ட ஷெட்யூலுமே அப்ரூவல் ஆகலை. பட் மற்ற திமுக போட்டது இப்போ எங்களுக்கே வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் திமுக அதிமுக போட்டதை அப்ரூவ் பண்ணுறாங்க, எங்களுக்கெல்லாம் கேன்சல் பண்ணுறோம். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இப்போ எங்களுடைய பிரச்சாரம் திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக போயிட்டுருக்கா. நாங்கள் ஒரு இடத்துல சிந்தாமணி இப்போ நாமளும் போட்டிங்கெல்லாம் போகிறோமா, உடனே கேன்சல் ஆகிடும். இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு கேம்பெயின் போகிறோம்னா அடுத்த 2 நாள் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் டோர் கேம்பெயின் பண்ணுவோம். டோர் கேம்பெயினுக்கு பெர்மிஷன் தேவையில்லை. ஸோ அதனால் டோர் கேம்பெயின் பண்ணுவோம். டோர் கேம்பெயினுக்கு பெர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு நாங்கள் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் புரிய வைக்கிறதுக்கே எங்களுக்கு 1 வாரம் ஆச்சு. இதுக்கெல்லாம் டோர் கேம்பெயினுக்கு பெர்மிஷன் தேவையில்லைன்னு எங்கே போனாலும் எங்களுடைய நிர்வாகிகள் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து டோர் கேம்பெயினுக்கு போகிறவங்களுக்கு கூட பிட் நோட்டீஸ் கொடுக்கணும் கூட தடை செய்யப்பட்டாங்க. ஸோ இது எல்லா இடத்துலையும் தாவேக நிர்வாகிகள், அவங்களுடைய எங்களுடைய வேட்பாளர்கள், தலைவர் எல்லாருக்கும் நடந்துச்சு. இது மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. எங்களுக்காக இதான் ஒரு புது எலெக்ஷன் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான எலெக்ஷன், நம்மளாம் பார்த்த எலெக்ஷன் இல்லை. எங்களுக்காக பொதுமக்கள் அனைவரும் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் 1000 2000 பணப்பட்டவன் நடந்து முடிச்சிச்சு. கோயம்புத்தூர்லாம் சொல்கிறாங்க 10,000 வரைக்கும் பணப்பட்டுவாடா பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கிராம் தங்க காயின் கொடுத்துருக்காங்களாம் கோயம்புத்தூர்லலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பணப்பட்டுவாடா கடுமையாக நடக்குது. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, மக்கள் தெளிவாக இருக்காங்க. நான் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல என்கிட்ட சொல்கிறாங்க, மக்கள்கிட்டருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம், மக்கள்கிட்டருந்து திருடப்பட்ட பணம். அதிமுகவும் சரி திமுகவும் சரி 2 பேரும் மக்கள்கிட்டருந்து திருடிய பணம். இந்த பணம் இவ்வளோ நாள் இந்த அரசியல்வாதிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி மக்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இந்த முறை மக்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணாலும் பணம் கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு மக்கள் கண்டிப்பாக அவர்கள் ஒரு பாடம் போட்டு வாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்க, நீங்கள் 10,000 கொடுங்க, 15,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலாம் எங்கிட்ட சொல்கிறது, இன்றைக்கி கூட நிறைய இடத்துல போனோம், அங்கெல்லாம் பணப்பட்டுவாடா நடந்த இடத்திற்கே நாங்கள் போனோம். போய் முடிச்ச மக்கள் தெளிவாக இருக்காங்க. இத்தனை வருடங்கள் 50 வருடங்கள் எங்களை ஏமாற்றுறாங்க. எங்கிட்ட 500 1000 கொடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களை கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் இந்த தேர்தல் கண்டிப்பாக நீங்கள் 50,000 கொடுத்தா கூட ஓட்டுக்கு மக்கள் கண்டிப்பாக இவ்வளோ நாள் அவங்கள ஏமாற்றியவருக்கு தக்க பாடம் இந்த தேர்தலில் கண்டிப்பாக புகட்டப்படும். நீங்கள் எல்லாம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பார்ப்போம். சார், இப்போது திமுக அதிமுகவில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க வேட்பாளர்கள். பட் தாவேக்கால வந்து அந்த மாதிரி யாருமே ஒரு ஸ்டார் பேச்சாளர் அந்த மாதிரி யாருமே வரமாட்டாங்க. எல்லாருக்குமே டிராபேக்காக நீங்கள் பார்க்கல? இல்லை, எல்லாருக்குமே பிரச்சாரம் அந்த மாதிரி பண்ணுவோம். எல்லாருக்கும் அவங்களுடைய பிரச்சாரம் பண்ணணும். ஏன்னா வேட்பாளர்களும் அவங்க எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாருக்கும் பிரச்சாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அவங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா இடத்துலையும் பிரச்சாரங்கள் அவங்க, ஏன்னா அங்கே இருக்க நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து களப்பணிகள். இப்போ எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் இப்போ நாங்கள் போய் ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணோம்னா எங்களுக்கு அனுமதி கிடைக்குமா, ரொம்ப கஷ்டம். ஆனால் களப்பணிகள் எங்கள் அளவுக்கு எங்கள் நிர்வாகிகள் அளவுக்கு யாருமே பண்ணலை. ஒவ்வொரு பூத் அளவில் 10லேருந்து 20 பேர் வந்து களப்பணிகள் ஒவ்வொரு பூத் அளவில் அவ்வளவு களப்பணிகள் பண்ணாங்க. மக்களை சந்தித்தது இல்லைங்க. நீங்கள் போய் ஏதாவது ஒரு பூத்தில் கேளுங்க எவ்வளோ பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா டோரையும் 2 தடவையாவது எல்லா வீடுகளையும் சந்தித்தது எங்களுடைய நிர்வாகிகள் தான். களப்பணிகள் எங்களுடைய நிர்வாகிகள் அளவுக்கு யாருமே பண்ணலை. ஏன்னா இவங்களாம் கடைசி எந்த வேலையும் பார்க்கல. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக வேட்பாளர் எந்த வேலையும் பார்க்கல. கடைசி 2 நாள் பணப்பட்டுவாடா பண்ணி முடிச்சுக்கலாம்னு நினச்சாங்க. இதே தான் தமிழ்நாடு முடிவதும். அவர்கள் எந்த விஷயமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஒரு பாயிண்டில் போயிட்டு சும்மா ஒரு 500 பேரை பணம் கொடுத்து கூட்டிகிட்டு பேசிட்டு ஒரு 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 டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கடைசி 3 நாட்கள் மட்டும் தான் அவங்க வேலை பார்த்து பழக்கம். ஸோ அந்த வேலை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த எலெக்ஷன் அப்படி இல்லை. களப்பணிகள் மக்களுடன் மக்களாக எல்லா மக்களையும் சந்தித்தது எங்களுடைய நிர்வாகிகள் மட்டும்தான். பூத்தளவில் அந்த சந்திப்புகள் நடந்து முடிஞ்சிச்சு. சார், சட்டமன்றத்தில் போய் விசில் அடிக்க முடியாது, தியேட்டருக்குள்ள அனுப்புங்க அவங்கள, சினிமா மோகம் கிடையாது என்பது அந்த தேர்தல் நிரூபிக்க வேண்டும்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு பரப்புரையில். இல்லை, அண்ணன் திருமாவளவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு எதுவுமே எடுபடலை. இந்த தேர்தல் அவருடைய ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏன்னா அவர் யாரு கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு இருக்குல்ல, அவருடைய கண்டிப்பாக நான் தனித்துவத்தை இழந்தான்னு ஏன் சொல்கிறேன்னா 20 வருட 25 வருட அரசியல் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் அவர் யாருக்கான முகமாக இருக்காரோ அந்த மக்களை அவர் கைவிட்டு விட்டார். ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக அந்த மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை, அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கார். அந்த மக்களில் கைவிட்டுட்டாங்க. கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவன் இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவை சந்திப்பார். அதில் எந்த மாற்றம் கருத்து. என்னைக்கு அவர் வந்து அவருடைய தனித்துவத்தை இழந்து நீங்கள் திமுகவுக்கு வந்து கேடயமாக அவரை பயன்படுத்தினாங்களோ அன்னைக்கே வந்து அவர் சார்ந்த மொத்த அரசியல் வாழ்க்கையும் அங்கே முடிச்சிட்டார். திரு வைகோ அவர்களுமே முடிச்சிட்டார். எதுவுமே எடுபடலை. அவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு, விசில் இங்கே விசில் அடிக்கணும் அங்கே விசில் அடிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவர் போய் நீங்கள் அங்கே விசில் அடிக்கணும் நாங்கள் இங்கே விசில் அடிக்கணும்னு அதெல்லாம் விட்டுட்டு நடக்கிறது என்னமோ நடைமுறையில் என்ன இருக்கோ அதை பார்த்து அவர் புரிஞ்சு பேசிக்கிட்டார். குளத்தூர் அவர்கள் பேசுனதுக்கு வந்து உரிமையில் பேசுகிற மாதிரி எடப்பாடி அவர்கள் அது பதில் கொடுத்துருக்காரு. அங்கே வந்து
அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் இன்னைக்கு எடப்பாடியும் சரி, இப்போ அண்ணாமலையும் இன்னைக்கு ஏதோ பேசியிருக்கிறாரு வில்லிவாக்கத்தில். எல்லாருக்கும் என்ன 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 போயிட்டுருக்குன்னா, கிரவுண்டு லெவலில் அவங்களுக்கான அவங்கள வந்து மக்கள் வந்து தள்ளி வச்சுட்டாங்கன்னு புரிஞ்சிச்சு. நீங்கள் திரு எடப்பாடி அவர்களுடைய பேச்சை எத்தனை பேர் எனக்கு கேட்குறாங்க, அவங்க கட்சிக்காரங்களே கேட்குறது. அப்புறம் மக்கள்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த கட்சியே போயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ அந்த கட்சிக்கு யார் தலைவர்? எடப்பாடி தான் பொதுச் செயலரா? இல்லை, அது மக்கள் மனசுலே இல்லை. ஏன்னா மோடியும் அமித்ஷா அந்த அதிமுக நினைச்சாலே மக்கள் நினைக்கிறது மோடியும் அமித்ஷாவும் தான் பார்க்குறாங்க, அவர் எடப்பாடியை பார்க்கல. ஸோ அந்த கட்சியோடைய முகமாக புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவர் இருந்த காலம் போய் இன்றைக்கி அதிமுகன்னு எல்லாரும் மோடியும் அமித்ஷாவும் பார்க்குறாங்க. ஒரு பெரியார் படத்தை உங்களுடைய கூட்டத்தில் மாநாட்டில் ஒரு பெரியார் படத்தை வைக்க முடியல, நீங்கள் பெரியார் படத்தையே வைக்க முடியல, அப்புறம் நீங்கள் எப்படின்னா கட்சி நடத்தி என்ன பண்ணுறது? ஸோ அதுதானே எனக்கு எடப்பாடிக்கு அவர்னால வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய பேச்சுக்கு கூட என்னடா அது, நம்மக்கிட்ட இருந்தார் செங்கோட்டையன், இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாகிட்டார், இவ்வளோ தூரம் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோபம் தான். ஏன்னா தேர்தல் முடிவு நாள் நெருங்க வாக்குப்பதிவு நாள் நெருங்க இவங்களுக்கு களத்தோடைய நிலவரம் புரியுதில்ல. மக்கள் முற்றிலுமாக உங்களை புறக்கணிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் வந்து அவருடைய இயல்பை அப்போ தான் காட்டுறாரு. இது வரைக்கும் இப்போ அண்ணாமலையும் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இது பொருந்தாத கூட்டணி. நீங்கள் யார் 2 பேரும் ஒட்ட முடியுமோ ஒட்ட முடியாது. நீங்கள் உங்களை அண்ணாமலை எடப்பாடியை காலி பண்ண நினச்சார், எடப்பாடி அண்ணாமலை காலி பண்ண நினச்சார். இதாண்டு 2 பேருக்கும். உங்கள் 2 பேர் சண்டையில் நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்க. டிடிவி என்ன பண்ணார்? டிடிவி எடப்பாடியை காலி பண்ண நினச்சார், எடப்பாடி டிடிவியை காலி பண்ணார். இதானே உங்களுக்குள்ள. இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி, நீங்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக பயணித்து நாட்டை காப்பாற்ற போகிறீங்களா? நீங்கள் உங்களை என்னது அதிமுகவை ஒழித்து கட்டுவேன்னு டிடிவி கட்சி ஆரம்பித்தார், எடப்பாடியை ஒழித்து கட்டுவேன்னு அண்ணாமலை ஆரம்பித்தார். இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நாட்டை காப்பாற்ற கிளம்பிட்டாங்கன்னா யார் நம்புவா சொல்லுங்கள்? ஸோ இது ஒரு பொருந்தாத கூட்டணி. ஸோ இந்த அமைப்பே வந்து மக்கள்கிட்ட எடுபடலை. ஸோ என்ன பேசுறது, என்ன பண்ணுறது? ஏன்னா தேர்தலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. முன்னாடி மாதிரி என்னென்னா இருமுனை போட்டி இல்லை, அதிமுகவும் திமுகவும்னா இருமுனை போட்டி இல்லை. இப்போ கண்டிப்பாக அந்த 2 கட்சியும் தள்ளி வச்சுட்டு தனியான பிரதான கட்சியாக தனிப்பெரும்பான்மையோட மக்களுடைய முற்றிலும் செல்வாக்கூட இருக்கும். ஸோ அதனால தான் மக்களும் தைரியமாக இருக்காங்க. நீ 5000 கொடு, 10,000 கொடு, 1 லட்சம் கொடு, மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீ என்ன ஏமாத்தினேல 50 வருஷம் இத்தனை நீங்கள் அதிமுக திமுக எங்களை ஏமாத்துனீங்கல்ல, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம் பாருங்கள், என்ன பாடம் போட்டுறோன்ற தெளிவாக இருக்காங்க. நாங்கள் வந்து பணம் பட்டுவாடை செஞ்ச இடத்துக்கே போய் பேசிட்டு வந்தோம். அவங்களே சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ போயிட்டு வாப்பா, உங்களுக்கு தான்ப்பா ஓட்டு போடுவோம். ஸோ அந்த வார்த்தை எல்லா மக்களிடமும் தெளிவாக இருக்குது. மக்களுடைய அமைதி, மக்களுடைய நம்பிக்கை, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஒன்றும் அசையாது. ஸோ அதனால் அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. ஏன்னா நாங்களும் வந்து இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி எங்களுடைய தலைவர் இந்த நிலைமை இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்திற்கு வந்ததே வந்து இவ்வளோ கட்டங்களையும் தாண்டி இந்த இடத்திற்கு வந்ததே மக்கள் கொடுத்த நம்பிக்கை மட்டும்தான். ஸோ அந்த நம்பிக்கை எங்கேயுமே வீண் போகல. நீங்கள் எவ்வளோ தான் பொய் செய்தி பரப்புங்க, என்ன பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டை போடுங்க, எல்லா இடத்துலையும் நெருக்கடி கொடுங்க, எவ்வளோ வழியும் கொடுங்க, எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் வந்து எங்களுக்கு மிக பெரும்பாலான வெற்றியை கிடைக்கும். சார், கொளத்தூர் சேப்பாக்கம்னா பிரச்சாரம் செய்யாத விஜய் காரைக்குடியில் வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. அதுக்கு தனிப்பட்ட காரணம் எங்கெங்கெல்லாம் பெர்மிஷன் கிடைச்சது அப்போ தான். பெர்மிஷன் எங்கே கிடைச்சதோ உடனே பிரச்சாரம் இருக்கும். ஸோ அதுலேயும் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் நாங்கள் பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணலையோ அங்கெல்லாம் ரத்துன்னு செய்தி பரப்புனாங்க. நாங்கள் வந்து எப்போயுமே வந்து எங்களுடைய அஃபிஷியல் அறிவிப்பு வரும், வந்த பிறகு தான் அதுவும் நாங்கள் எப்போ பெர்மிஷன் கிடைக்குதோ அதை தான் பண்ணோம். இப்போ காரைக்குடி கிடைச்சது பண்ணாங்க, மதுரையில் கிடைக்கல. அதனால் மதுரை வழியாக சென்று விட்டு போனால் மதுரையில் பெர்மிஷன் கிடைக்கல. எங்கெங்கெல்லாம் ரத்து செய்யப்பட்டது, கடலூர் ரத்து செய்யப்பட்டது, அங்கே ரத்து செய்யப்பட்டது, நாங்கள் பெர்மிஷன் கிடைக்கல. 10ஆம் தேதி கொடுத்தோம், அவங்க இப்போ சிஎம் வரான்னு சொல்லி தள்ளி போட சொன்னாங்க. புதுக்கோட்டையிலும் நாங்கள் ஒரு 10ஆம் தேதி போட்டோம், அவங்க புதுக்கோட்டையிலையும் பெர்மிஷன் கிடைக்கல. ஸோ எங்கெங்கெல்லாம் பெர்மிஷன் கிடைக்கலையோ அதெல்லாம் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ எல்லாமே இன்றைக்கும் பாருங்கள், வில்லிவாக்கம் ரத்து செய்யப்பட்டதுன்னு இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு செய்தி பார்த்தேன். இல்லை வில்லிவாக்கத்தை எங்கள் தலைவர் இன்றைக்கி போகிறாரு, போயிட்டு எல்லா பிரச்சாரத்தையும் பண்ணார், திருவள்ளூர் எல்லாம் பிரச்சாரம் பண்ணார். எங்கெங்கெல்லாம் பெர்மிஷன் கிடைச்சதோ இந்த கடைசி 1 வாரம் மட்டும்தான் ஏகப்பட்ட இது பண்ணி நிறைய ஆஃபீஸர்ஸ் டிஜிபி அளவுலாம் பல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திரு செந்தில்வேல் அவர்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி நாங்கள் எத்தனை நாள் சொன்னோம். முதல் நாள் நான் சிஓட்ட சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட நான் போய் கொடுக்குறப்ப, அவங்க அர்ச்சனா மேடம்கிட்ட கொடுக்குறப்ப, திரு செந்தில்வேல் அவர்கள்லாம் இன்னும் எலெக்ஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐஜி செந்தில்வேல் வந்து எலெக்ஷனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து மெடிக்கல் லீவில் போயிட்டார். அவரை வந்து கண்டிப்பாக மாற்றணும், அவர் வந்து இந்த ஸ்டேட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கான உதாரணங்கள் இருக்குது. ஜாஃபர் சேட் அவர்கள் வந்து ஸ்டேட்டை விட்டு அனுப்பிச்சாங்க 2011 எலெக்ஷன் அப்போ. ஸோ அதுக்கான உதாரணம் இருக்குது. திரு செந்தில்வேல் அவர்கள் ஸ்டேட்டை விட்டு நீங்கள் அனுப்பணும், அவர் தான் எலெக்ஷன் கூட்டணி யார் என்ன பண்ணணும், எங்கே பணம் பட்டுவாடை பண்ணணும் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது திரு செந்தில்வேல் அவர்.
எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அப்படி தான் இருக்குது. அவர் தான் எல்லா ஆஃபீஸர்ஸையும் ஹேண்டில் பண்ணுறான்னு சொன்னோம். அவரை மாற்றணும்னு முத நாள் சொன்னோம். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி மாற்றிருக்காங்க. ஸோ எவ்வளோ டிலேயாக பிஜேபி ரியாக்ட் பண்ண பாருங்க. ஸோ பிஜேபி உங்களுக்கு தேவையானப்போ மட்டும் நீங்கள் வந்து உங்கள் எலெக்ஷன் கமிஷன் வச்சு வெஸ்ட் பெங்காலில் 600 பேரை ஒரே நாள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் யார் எலெக்ஷன் ஆப்ரேட் பண்ணுறாரோ அந்த அவர் ஐஜி செந்தில் வேலை கடைசி நாள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 நாளில் போலிங் ஆக போகுது. இப்போ வந்து ஐஜி செந்தில் வேலை நீங்கள் மாற்றி ஐஜிக்கு ஐஜி இன்னொருத்தரை போட்டிங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ இது முத நாள் நாங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கு முத நாள் நாங்கள் பேசுனதுக்கு நான் கொடுத்துட்டு அன்றைக்கி பேட்டியும் கொடுத்தேன் நான். நீங்கள் வந்து திரு ஐஜி செந்தில்வேல் அவர் தான் இப்போவும் வந்து கம்ப்ளீட்டாக தேர்தலை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை மாற்றணும், இந்த ஸ்டேட்டை விட்டு அனுப்பணும்னு கேட்டுக்கிட்டோம். அவர் தான் போய் அங்கே போய் கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து அந்த எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறான்னு சொன்னோம். ஸோ அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கி தான் 2 வாரம் கழிச்சு தான் டெல்லிக்கே புரிஞ்சிருக்குன்னா அப்போ 2 பேருக்குள்ள எவ்வளோ இணக்கமான சூழ்நிலை இருக்குது. ஸோ அவர்களுக்கு பிஜேபிக்கும் டிஎம்கேக்குள்ளே எவ்வளோ இணக்கமான சூழ்நிலை இருக்குது. இவ்வளோ பணம் பிடிபட்டுச்சு மற்ற ஸ்டேட்லலாம். இங்கே என்ன பிடிச்சாங்க உங்களுக்கு தெரியும்ல? ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 to 50 கோடி ரூபாய் பட்டுவாடா ஆயிடுச்சு ஒவ்வொரு தொகுதியிலும். ஆனால் இங்கே ஏன் பிடிபடலை? எங்களை ஐடி ஆஃபீஸுக்கு தெரியாதா? இன்கம் டேக்ஸுக்கு இடிக்கு எங்கெங்கே பணம் இருக்குன்னு தெரியாதா? இவர்களுக்குள் மிக இணக்கமாக இருக்குது. அவர்களுடைய எல்லாருடைய எதிரியாக எங்களை பார்க்கிறார்கள். மக்கள் கண்டிப்பாக எங்களோடு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணாலும், நீங்கள் 50 கோடி 100 கோடி ஒரு அசம்பிளிக்கு பட்டுவாடா பண்ணாலும், ஒரு சட்டமன்றத்துக்கு பட்டுவாடா பண்ணாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், நாளை கழித்து மக்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு அதிமுக திமுகவுக்கு சரியான பாடம் போட்டப்படும். 6 மணிக்கு மேலே விஜய் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. பிரச்சாரம் பண்ணுற போராட்டத்தையும் வந்து பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்கள் தொண்டை இல்லை எதுக்கானா இருட்டுன பிறகு, அதாவது பகல் நேரம் இல்லாமல் இரவு நேரங்களில் கண்டிப்பாக பிரச்சாரம் வேண்டாம். மக்களுடைய பாதுகாப்பு கருதி நினச்சோம். ஏன்னா சாலைகள் இப்போ எங்களுடைய ஏதாவது இன்டர்னல் கூட்டங்கள்னால் பரவாயில்ல, பெரும்பாலும் வந்து இரவு நேரங்களில் சாலைகளில் பிரச்சாரம் பண்ண வேண்டாம்னு பார்த்தோம். நாங்கள் மதுரைக்கே அதான் நிறைய இடத்துல பார்த்தோம். இப்போ இங்கே திருப்பரங்குன்றதே பார்த்த பிறகு 2 சைடும் பெரிய கால்வாய்கள் இருக்குது, பெரிய கழிவுநீர் கால்வாய்கள் சாக்கடை இருக்குது. ஸோ அந்த ஏரியா எப்படி சேஃப்டியாக இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால தான் நிறைய இடத்துல வந்து அதை பார்க்குறோம். இரவு நேரங்கள் 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் வந்து பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி வேண்டாம்னு முடிவு பண்ணோம். எங்களுடைய தலைவர் முன்னாடியே நாங்கள் வந்து 12 மணி 1 மணி வரைக்கும்லாம் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எதாவது கரெக்ட் பண்ணுமோ அதை கரெக்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக இரவு நேர பிரச்சாரம் பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி மட்டுமே. பேசுகிறதுக்கு அனுமதி எப்படின்னா, ஒரு சில இடத்துல அனுமதி கொடுக்குறாங்க, இல்லாத இடத்துல கையை மட்டும்தான் காட்டிட்டு போக முடியுது. ஸோ இதான் சூழ்நிலை, அதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை. தலைவர் பேச வேண்டாம், டெய்லி பேசுவார். மக்களோட இருக்கணும்னா 24 hours இப்போயே நடக்க அனுமதி கொடுத்தால் அவர் அங்கேருந்து நடந்தே வந்து கன்னியாகுமரி வரைக்கும் போக அவர் தயார். 24 மணி மக்களோட இருக்க அவர் தயார். அவர் அதுக்காக காத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார். அதுக்கான சூழ்நிலை அமையவில்லை. கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலை அவர் முதல்வரான பிறகு அமையும். 24 மணி மக்களோட இருப்பார். விஜய் அவர்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க. ஆமாம், அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்கேன், அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கேன், பையனுக்கு கடன் கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்காரு. எல்லா பேரும் கடன் கொடுத்துருக்காரு. மக்களுக்கு வந்து 2500 சீமான் சொன்னாரா? சீமான் சொல்லியிருக்காரு. சீமான் சொன்னாரா? சீமான் அடுத்து ஒரு வைக்கோ. சரி, யூடியூபர் சீமான்னு சொல்லுங்கள். அவர் அடுத்தெல்லாம் யூடியூபர் சீமான் தான். ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள், அவர் யூடியூபருக்கு டெய்லி யூடியூபர் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி பேசிகிட்டு இருப்பார். நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் இந்த ரைஸ் பண்ண அக்கௌண்ட்ஸில் எப்படி ஃபைல் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு தொகைக்கு மேலே ஒரு அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹேண்ட் லோன்னு போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து இப்போ நான் என்னுடைய சகோதரருக்கோ என்னோட சகோதரிக்கோ பண்ணாலுமே அது அவங்களுக்கு இன்கமாக ஆகிடக்கூடாது. அவங்களுக்கு இன்கம் ஆகிட்டா 2 இடத்துலையும் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ஹேண்ட் லோன்னு போட்டு அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆடிட்டர் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஆடிட்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இதில். ஸோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நானே இருந்தாலும் நான் என்னுடைய அப்பாவுக்கு கொடுக்குறேன்னா அது ஒரு வேறு ஃபேமிலியாக தான் அக்கௌண்ட் லெஜரில் டீல் ஆகும். இப்போ நான் என்னுடைய அப்பாவுக்கு அனுப்புகிறேன்னா அது வந்து அக்கௌண்ட் லெஜரில் இது வேறு ஃபேமிலி, இது வேறு ஃபேமிலி. ஸோ இங்கேருந்து அங்கே அனுப்புகிறப்போ அங்கே ஒரு அவங்களுடைய பேன் கார்டில் அது என்ட்ரி ஆகும். உங்களுடைய பேன் கார்டில் நீங்கள் அனுப்புறீங்க, அந்த பேன் கார்டில் என்ட்ரி ஆகும். அந்த பேன் கார்டில் என்ட்ரி அப்போ அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ அதை ஹேண்ட் லோன்னு போடுவாங்க. ஸோ கொடுக்குறப்ப அந்த அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் ஆடிட்டர் எப்படி போட்டிருக்காங்களோ அந்த ஆடிட்டரில் மாதிரி தான் நம்ம ஃபைல் பண்ண போகிறாங்க. ஸோ அது 2 பேருக்கும் உள்ளது. ஸோ அது அக்கௌண்ட்ஸில் எப்படி இருக்கோ ஒவ்வொரு வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்றும் எனக்கு இன்னும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி நடந்திருக்கோ அதான் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இது வேறு ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணும். இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு ஃபேமிலிக்கு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு இன்கமாக காட்டும். ஸோ அவங்களுக்கு இன்கமாக காட்டினா அவங்களுக்கு டேக்ஸ் கட்டணும். ஸோ இதான் இது சிம்பிளாக இன்கம் டேக்ஸில் அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் எப்படி பண்ணியிருக்கோ அதான் பண்ணியிருக்கு. இதை அவர் வந்து ஏதாவது கேட்டுட்டார்னா, நம்ம யூடியூபர் சீமான் வந்து எதாவது கேட்டார்னா நீங்கள் அதெல்லாம் விடுங்க. அவருடைய 20 வருஷம் யாரெல்லாம் அண்ணன் திருமாவர்கள், திரு சீமான் அவர்கள், இவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் எப்போ வந்து அவங்களுடைய தனித்துவத்தை இழந்து இந்த மாதிரி திமுகவுடைய ஊதுகுழலாக இருக்காங்களோ இவங்க எல்லாருக்கும் இந்த தேர்தல் கடைசி தேர்தல்.
நாடாளுமன்றத்தில் 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு, 8% வாங்கி சார் தனிச்சு போட்டு. நீங்கள் எப்படி சார் அது? இல்லை ஒவ்வொரு காலத்துலேயும் பாருங்கள் அந்த சூழ்நிலை மாறும். அன்னைக்கு வந்து தாவேக்கன்ற கட்சி இல்லை, அப்போ தான் துவங்கப்பட்டது. எங்களை புகழ்ந்தே தான் அந்த டைமில் அவருக்கான பெயரை பெற்றுட்டு இருந்தார். அவருடைய எங்களை புகழ்ந்து தான் அவர் பேர் வாங்கிட்டே இருந்தார். அந்த காலத்தில் அவருக்கான அதிகபட்ச வாக்குகளையும் வாங்கினார். இந்த தேர்தலில் அவருடைய வாக்குகளை மட்டும் நீங்கள் பார்த்து விட்டு பேசுங்க சார். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணும்போது அஜித் புகைப்படம் கொடுக்குறாங்க, அண்ணாமலை பண்ணும்போது கொடுக்குறாங்க, விஜய் பண்ணும்போது அஜித் புகைப்படம் கொடுக்குறாங்க. இது எப்படி சார் பார்க்குறாங்க? இல்லை, ஒரு சில பேர் அங்கே இருக்கிற ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய இஷ்டப்படி கொடுப்பாங்க. அதில் என்ன கருத்து சொல்கிறது? அவங்களுடைய விருப்பப்பட்டு அவங்க பார்க்கும் அவங்களுடைய கட்சியினர் கொடுப்பாங்க. அதில் நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு